நம்ம அநேகரை நம்பினோம், ஆனா அந்த நம்பிக்கையே இருளாக போன சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு நல்ல நட்பு வட்டாரம் இருக்கு, நல்ல உத்தியோகம் இருக்கு, நல்ல ஆஸ்தி அந்தஸ்து செல்வம் இருக்கு. இது மட்டுமே நிரந்தரமானது நிலையானது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த பூமியில நம்ம அநேகரை நம்பலாம். நமக்கு நல்ல நட்பு வட்டாரம் இருக்கலாம், நல்ல செல்வம் இருக்கலாம், நல்ல உத்தியோகம் இருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து அநேகம் இருக்கலாம். அது மட்டுமே போதும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில இந்த காணொலி வாயிலாக உண்மையான நம்பிக்கையின் அஸ்திபாரம் யார்? யாரை நம்ப முடியும்? யார் நமக்கு நிரந்தரமானவர் என்று சொல்லி நாம் ஒன்றை பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிற அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54 அதிகாரம் வசனம் 10 இப்படியாக சொல்லுகிறது: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ராமீன் செல்வமா, இன்னைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பே நம்பகத்தக்கவர் யார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒரு சூழ்நிலை குறித்து பேசி இன்னைக்குள்ள சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு நபர் தன் வாழ்க்கையில் இருக்கிற நண்பர்களை குறித்து சரியாக ஒரு புரிதலோடு இருந்தார். எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு, நல்ல ஈவை குறித்து பேச மாட்டாரு. ஆனா ஒருத்தரை மாத்திரம் குறித்து நல்ல பண்புகளோடு சாட்சி கொடுத்து வந்து கொண்டிருந்தார். ஆனா ஒரு சூழ்நிலை வந்தது, இந்த நம்பின இந்த நண்பன் திடீரென்று சாட்சி இழந்தான். அப்படி சாட்சி இழக்கும் போது பிரியமானவர்களே, அந்த நண்பனை குறித்து இவருக்கு நம்பிக்கையே போய்விட்டது. அதனால இவருக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது, இந்த பூமியில யாருமே நம்பகத்தக்கவர் யாருமே இல்லை, யாரையும் நம்ப முடியாது, யாரையும் நான் நினைச்சும் பார்க்க மாட்டேன், எல்லாருமே நம்பிக்கை இல்லாதவர்களும் நம்பிக்கை குறித்து சாட்சி இல்லாதவங்க இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கசப்பும் வெறுப்பும் அவருக்குள்ளாக வந்தது. பிரியமானவர்களே, இந்த பூமியில இனி நான் யாரும் நம்ப மாட்டேன் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறோமா? எஸ். இந்த பூமியில பிரியமானவர்களே, பூர்ணமாய் நம்புவதற்கு ஒருவரையும் காண்பது சாதாரணமான காரியம் அல்ல, அது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு சந்தர்ப்ப நிலைமைகள்ல நம்பிக்கை இழக்க கூட அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். பிரியமானவர்களே, நமக்கு அதுல ஒரு அதிர்வு ஏற்படும். இவர் என்னை கைவிட மாட்டாரு, இவர் என்னை குறித்து தப்பா பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையில கூட சில அதிர்வுகள் ஏற்பட்டு நம்பிக்கையே இல்லாம போயிருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும். ஆம் பிரியமானவர்களே, மலைகள் நிச்சயம் விலகும், பர்வதங்களும் நிலை பெயர்ந்து போகும், அசையாத அஸ்திபாரங்களும் அசையும். பிரியமானவர்களே, இந்த பூமியில யார் மேலும் எதன் மேலும் நம்பிக்கையோடு சாய்ந்து கொண்டிருக்கிறதுல கடைசியில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தான் கொண்டு போய் விட்டுவிடும். ஆம் தேவ ஜனமே, தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை மட்டுமே அது அசையாதது, அது நிரந்தரமானது. ராமீன் என்று சொல்லுவோமா? தேவன் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிற அனுபவம் மட்டும்தான் நிரந்தரமானதாக இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் மேல் நம்பிக்கை வை, என் மேல் கண்ணை வைத்து அப்படி என்று சொல்லி வேதத்துல பல இடங்களில இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியும் வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ ஜனமே, இந்த பூமியில நமக்கு நிரந்தரமானவர், நம்பிக்கைக்கு தகுதியானவர், நம்பத்தக்கவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் கடைசி வரையில் நம்மோடு கூட வருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய சீஷர்கள் உயிரை கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா இயேசு அந்த நம்பிக்கையில சாய்ந்து நிக்கலங்க. அவர் கடைசி வரைக்கும் பிதாவையே சாய்ந்து நின்றார். அந்த நம்பிக்கை மட்டும்தான் நிரந்தரமானது என்று சொல்லி இயேசு முன்னமே அறிந்திருந்தார். அதனால இயேசு சீஷர்கள் நம்பாம போறார் என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் கொடுத்த நம்பிக்கையான வார்த்தையில இயேசு சாய்ந்து நிக்கல, சார்ந்து நிக்கல. நம்பிக்கையானவர் கர்த்தராகிய தேவன் ஒருவர் மாத்திரமே. பிரியமானவர்களே, ஒரு நாள் தாவீதுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் வந்தது. தன்னோடு கூட யுத்தம் செய்து தன்னோடு கூட அநேக ஜெயம் எடுத்த யுத்த வீரர்களே தாவீதிற்கு எதிர்ப்பாய் வந்தாங்க. ஏறக்குறைய 400 பேர் தாவீதை நெருக்கினார்கள். அந்த நெருக்கத்தின் நேரத்துல
தாவீது மிகவும் உடைந்தான், நொறுக்கப்பட்டான், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை போகிற மாதிரி இருந்தாலும் அவன் உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க. அது என்ன நம்பிக்கைன்னா, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தாவீது தேவன் மீது மிகவும் நம்பிக்கையுள்ள மனுஷனாக இருந்தான். அந்த நம்பிக்கை அவன் பெற்ற போது கர்த்தருடைய சமூகத்துல அவன் திடமனதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த போராட்டத்தின் கடைசியில வசனமே சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஆம் தேவ ஜனமே, அவன் தேவனை நம்பினா கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தவே இல்லை. கர்த்தர் நம்பிக்கையுள்ளவராய் அவனோடு இருந்தார். பிரியமானவர்களே, ஆம் தேவ ஜனமே, இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு நிரந்தரமானவராய் இருக்க விரும்புகிறார். அவரே நமக்கு நம்பிக்கையுள்ள பாத்திரமாக இருக்க விரும்புகிறார். தேவஜனமே, இந்த காணொலியை பாக்குற நீங்க, நான் ஒரு பிரிட்ஜ் மேல, ஒரு பாலத்து மேல நிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த பாலத்துல 2 அஸ்திபாரங்கள் உண்டு. பின்னாடி தொடங்கி மறுமுனை வரைக்கும் 2 முனையிலையும் ஒரு அஸ்திபாரங்கள் நிலைத்து நிக்கிறது. இது மனிதன் கட்டினதுதான். இது ஒரு நாள் விழும்தான். ஆனா இந்த பாலத்துல கூட என்னால் நம்பிக்கை நிக்க முடிகிறது. எப்ப வேணாலும் விழக்கூடிய இந்த பாலத்துல கூட என்னால நிக்க முடியுதுன்னா, எப்போதுமே நிரந்தரமா இருக்கிற கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் அசையாமல் இருப்போம். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? நாம் நிச்சயமாக அசையாத அஸ்திபாரமாய் நிற்போம். காரணம், நமக்குள்ளாக இருக்கிறவர், நாம் நம்புகிறவர் அசையாத அஸ்திபாரமானவர். அவர் நம்பிக்கை தக்க தேவனாக இருக்கிறார். அந்த தேவ ஜனமே, இந்த காலை வேளையில ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரத்தில் இருக்கீங்களா? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கிறீங்களா? அநேகர் நம்பி ஏமாந்து, அநேகர் இருந்தும் இல்லாமல் இருந்து இனிமேல யாரையும் நம்ப மாட்ட அந்த நிலையில இருக்கிறீங்களா? இல்ல பிரியமானவர்களே, நமக்கு ஒரு தேவன் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர். அவரே நம்பிக்கை உள்ளவர், நம்பத்தக்க தேவன் அவர். அதனால் தேவ ஜனமே, அந்த நம்பத்தக்க தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை சாய்த்துக் கொள்வோம். நம்முடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அவரே எல்லா நம்பிக்கையிலும், பாதையெல்லாம் அந்தகாரமாய் சூழ்நிலாலும் அந்த பாதையில வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர், நம்பிக்கையுள்ள தேவன், நம்பத்தக்க தேவன். அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? வாருங்க தேவ ஜனமே. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீரே எங்களுக்கு நிரந்தரமானவர், நம்பிக்கை தக்கவர். நாங்கள் நம்பும் தேவன் நீர். ஆண்டவரே, உம்மை நம்புகிற நாங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல, இந்த நம்பிக்கையில ஆண்டவரே நாங்கள் அஸ்திபாரப்பட்டு உறுதிப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தனிமையில் நிக்கிற எல்லா சூழ்நிலையிலும், இந்த வசந்து கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல், ஒரு நம்பிக்கை பெருகட்டும். எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவரே எனக்கு நம்பத்தக்க நேசர் என்று சொல்லி உம்மை பிடித்துக் கொள்ள இந்த காலை வேளையில எங்கள் இருதயம் வாஞ்சிக்கட்டும். அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள் ஒவ்வொரு மேலும் பாக்கியம் உண்டாகட்டும், ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.